ஒரு நிமிட கதை. சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தான் அந்த டீனேஜ் இளைஞன். இவன் எந்த வரிசையில் போய் பொருட்களை தேடி எடுத்தாலும் பின்னாலேயே ஒரு பெண்மணி வந்து கொண்டிருந்தாள். இவனை அடிக்கடி உற்று பார்த்தபடி இருந்தாள். அந்த பெண்மணிக்கு சுமார் 35 வயது இருக்கலாம். ஆனால் வயது தெரியாத தோற்றத்தோடு அபார அழகாக தெரிந்தாள். இளைஞனும் அந்த பெண்மணியை பார்த்து சிரித்து வைத்தான். பதிலுக்கு அவளும் ஒரு புன்னகை உதிர்க்க இவனுக்குள் இனம் புரியாத சிலிர்ப்பு. தலைமுடியை கைகளால் கோதிவிட்டு கொண்டான். முகத்தை கர்ச்சி பிடித்து அழுத்தமாக துடைத்தான். ஷாப்பிங் முடிந்து பில் போடும் நேரம். இவன் கியூவில் நிற்க அவசரமாக இவனுக்கு முன்னால் வந்து நின்றாள் அந்த பெண்மணி. இவனிடம் திரும்பினாள். நான் அடிக்கடி உன்னை பார்த்ததால நீ என்ன தப்பா நினைச்சிருப்ப. என்னால முடியல. உன் வயசுல எனக்கு ஒரு பையன் இருந்தான். போன மாசம் திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருப்பான் என்றபடி கலங்கிய கண்களை துடைத்து கொண்டாள். அந்த இளைஞனுக்குள் இதுவரை கிளர்ந்திருந்த அத்தனை உணர்வுகளும் வடிந்துவிட, சாரிங்க, நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கல என்றான் குற்ற உணர்வோடு. இந்த அம்மாவுக்காக நீ ஒரு உதவி செய்யணும். நான் கிளம்பும் போது குட் பை மம்மின்னு மட்டும் சொன்னா போதும். உன் குரலும் கூட என் பையன் குரல் மாதிரியே இருக்கு. அவன் அப்படியே செய்தான். அந்த பெண்மணி கண்களை துடைத்து கொண்டு நகர்ந்தாள். இவனுக்கு பில் போட்ட கிளர்க் 5000 ரூபாய் கொடுங்க என்றான். இளைஞனுக்கு பகீர் என்றது. நான் வாங்கியதுக்கு 400 ரூபாய் கூட வராதே என்றான் கோபமாக. உங்க அம்மா பில்லுக்கும் சேர்த்து நீங்க தான் பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க என்றபோதுதான் விஷயம் உரைத்தது. சென்டிமெண்டாக ஏமாற்றுகிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.